வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை பர்ஃபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேனில் 3/4 கிளாஸ் நெய் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் கோதுமை மாவை இந்த நெய்யில் போட்டு மிதமான தீயிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவோட அந்த பச்சை வாசனைலாம் போகணும். அதே சமயத்தில் அடி பிடிக்கக்கூடாது. அதனால் இதை மிதமான தீயிலே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே பேனில் இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு இப்போ நான் 3/4 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஸ்வீட்னஸ் கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும். நல்ல ஸ்வீட்னஸ் வேணுன்றவங்க 1 கிளாஸ் சர்க்கரையே எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ இதை ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். 3/4 கிளாஸ் சர்க்கரை சேர்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் ஸ்வீட்னஸ். அதனால் நீங்கள் பெட்டர் 1 கிளாஸ் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை பாகு இப்போ ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கோதுமை மாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். கோதுமை மாவையும் சேர்த்த பிறகு லேசாக கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்போட சூட்டுலேயே இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பு இப்போ ஆஃப்லேயே தான் இருக்குது. அடுப்போடு அந்த சூட்டுலேயே கோதுமை மாவு நல்லா வெந்து இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் வரும். பக்கத்துலேயே நான் நெய் தடவின பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஒட்டாமல் சுருண்டு வந்த பிறகு இந்த கலவையை அந்த பிளேட்டில் போட்டுடலாம். ஒரு அகலமான கிண்ணத்தோட அடிபாகத்தை வச்சு இதை நல்லா சமப்படுத்திட்டு நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணி இதை கொஞ்சம் ஆறின பிறகு தனியாக எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட கோதுமை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.